அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரூட் கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அரை கப்பு தூள் பண்ண சர்க்கரை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து டூட்டி ஃப்ரூட்டியும் பெருச்சம்பழமும், ஒரு கப்புக்கு வந்து பீட்ரூட்டை வந்து திருவுண பீட்ரூட்டு அதையும் போட்டுங்க. ஒரு 50 கிராம் வெண்ணெய், 50 கிராம் நெய்யை ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு 10 பாதாம் 10 முந்திரியை வந்து நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் வந்து பால் பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு கப்பு மைதா போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, அரை ஸ்பூன் குக்கிங் சோடா போட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து வினிகர் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விடுங்க. நம்மளுக்கு வேணும்னா பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது கரெக்டாக இருக்குது, போதும். இது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நம்ம எந்த தட்டில் வந்து கேக்குக்கு ஊற்ற போகிறோமோ அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஊற்றி தட்டி விடுங்க. தட்டி விட்டு 10 நிமிஷமாக வந்து நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன் அந்த கடாயி. அந்த சூடு பண்ண கடாயில் வந்து மெதுவாக தூக்கி வைங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நட்ஸு வேணும்னா போட்டுக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக மைதாவில் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு அதில் போடுங்க. ஏன்னா அது மைதாவில் நீங்கள் கிளறாமல் அதில் போட்டிங்கன்னா கீழே போய் தங்கிடும். இது போட்டு விடுங்க. ஒரு ஸ்லோவில் வந்து வைங்க. எனக்கு 40 நிமிஷம் ஆச்சு. ஸ்லோலியே குக் பண்ணுங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஆற